Hello all. Now we are going to discuss the topic that is storage class in C. It's very easy topic. Storage class அப்படின்னா என்ன define பண்ணது? It's define the lifetime, visibility and memory location of variable. இப்போ நம்ம variable declare பண்றோம். அதோட lifetime என்ன? அந்த variable வந்தோட lifetime என்ன? அது visibility அது எங்கெங்க அது visible இருக்கு? என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு அது விசிபிளா இருக்கு? அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றது தான் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னா. இது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அது யூஸ் பண்ணி தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோங்கிறது நம்ம ஆட்டோங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் வி ஆர் யூசிங் தட். ஏன்? பிகாஸ் ஆட்டோ இஸ் த டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ். இப்போ நம்ம ஒரு சிம்பிளி இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆக்சுவலி ஆட்டோ தான். ஓகே. ஸோ நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா பை டிஃபால்ட் இட் இஸ் ஆட்டோ ஒன்லி. ஓகே. இது வந்து நீங்க இப்படி கூட டிக்ளேர் பண்ணலாம். ஆட்டோ இன்ட் ஏ அப்படின்னு கொடுக்கலாம். கொடுக்கலனாலும் பரவாயில்ல. திஸ் இஸ் ஆட்டோ ஒன்லி. ஓகே. திஸ் ஸ்டோரேஜ் கிளாஸ் இஸ் ஆட்டோ. அண்ட் ஸ்டாட்டிக் ரெஜிஸ்டர் எக்ஸ்டன் இது மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மெமரி லே அவுட் கொஞ்சம் ஒரு ஐடியா மெமரி லே அவுட் எப்படி இருக்கு ஓஎஸ்க்குள்ள மெமரி லே அவுட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் போகலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் ஓஎஸ். ஓஎஸ்ல வந்துட்டு மெமரி எப்படி இருக்குன்னா ஸ்டாக் ஹீப் அண்ட் திஸ் பார்ட் இஸ் ஸ்டாட்டிக் ஏரியா ஸ்டாட்டிக் மெமரி. திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஏரியா. ஓகே. இதுதான் வந்துட்டு நம்மளோட மெமரி லே அவுட். இதுல வந்து ஸ்டாக் அண்ட் ஹீப் வந்து ரன் டைம்ல வந்து வளர்ந்துட்டே இருக்குது. இட்ஸ் க்ரோ when program runs. ஓகே. ரன் டைம்ல வந்து ஸ்டாக்கும் ஹீப்பும் வலுதாயிட்டே பெருசாயிட்டே போகும். ஓகே. இட்ஸ் க்ரோஸ். அது எப்படி க்ரோஸ் ஆகுது பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஏன் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு எவ்வளவு சைஸ் தேவைப்படுதுன்னு தெரியாது. மேபி ஹீப்புக்கு கம்மி ஸ்பேஸ் போதும். ஸ்டாக்கு தான் நிறைய ஸ்பேஸா வேண்டதா இருக்கும். அப்போ ஸ்டாக்கு வந்து நிறைய எடுத்துக்கலாம். இங்க இருந்து இந்த பாகத்துல இருந்து கூட எடுத்துக்கலாம். மேபி ஹீப்புக்கு அதிகமா வேணும் அப்படின்னா ஸ்டாக்கு கம்மியா போதும் அப்படின்னா ஹீப்புக்கு நிறைய எடுத்துக்கலாம். ஸோ க்ரோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அதனால தான் வந்துட்டு இட் க்ரோஸ். ஓகே. இப்போ நம்ம நோட் புக்கில் இப்போ ஒரு சைட்ல இருந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் எழுதும். அந்த ஆப்போசிட் அந்த நோட் புக் அதே நோட் புக்ல ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம அல்கோரிதம் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு அதிகம் பேஜஸ் வேண்டாம். அல்கோரிதத்துக்கு அதிகம் வேணும்னா எனக்கு அது கூடல யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆப்போசிட்ல இருந்து எழுதணும் அப்படின்னா. ஓகே. அதுதான் அதோட difference. Okay. Anyway, இது grows in opposite direction and its run time இது வந்து grow ஆயிட்டு இருக்குது. Okay. And local variables எல்லாம் store பண்றது stackல. local variables அப்புறம் function calls, return values இதெல்லாம் போய் stackல ஸ்டோர் ஆகும். அண்ட் ஹீப் வந்துட்டு டைனாமிக் மெமரி அலோகேஷனுக்காக யூஸ் பண்றது. இது வந்து நம்ம malloc இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் படிப்போம். இப்போ டீட்டெயிலா போவோம். டைனாமிக் மெமரி அலோகேஷன். ஓகே. அண்ட் திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஏரியா. இது வந்து ஆக்சுவலி குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் தென் நம்ம ஸ்டாட்டிக் மெமரி ஸ்டாட்டிக் வேரியபிள் உங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம ப்ரோக்ராம்ல ஸ்டாட்டிக் சொல்லி கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு டிக்ளேர் பண்ணுவோம் இல்லை அந்த வேல்யூஸும் தென் குளோபல் வேல்யூஸும் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இது. ஓகே. இதுதான் வந்து இங்க எழுதி இருக்கு. ஸ்டாக் ஸ்டோர்ஸ் லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆக்டிவேஷன் ரெக்கார்ட். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம ஃபங்க்ஷனை பத்தி படிச்சோம். அதுல ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆக்டிவேஷன் ரெக்கார்டு இருக்கும் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்கு? ஸ்டாக்ல தான். அந்த ஸ்டாக்ல தான் வந்து ஆக்டிவேஷன் ரெக்கார்டு இருக்கு. Okay, its size varies during program execution. And heap என்ன பண்ணுது? Stores dynamically allocated memory. Its size also changes at runtime. And static area என்ன ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னேன்? Global variables. நம்ம global டிக்ளேர் பண்றது. Then static variables. Then program code இதெல்லாம் வந்துட்டு static areaல போய் ஸ்டோர் ஆகும். And this is fixed. இது வந்து runtimeல change ஆகாது. Okay. இப்போ இது memory layout உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. Now we can easily understand this part. Auto, then extern, register and static. Static, right? Yes. Okay. So auto storage class அப்படின்னா சொன்னேன் default அப்படின்னு சொன்னேன் and இதில் வந்துட்டு local variables all local variables வந்து ஸ்டோர் ஆகுறது வந்து ஆட்டோயில். ஓகே. இது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ஸ்டாக்ல. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஆட்டோ மெமரி என்னன்னு கேட்டேன்னா ஸ்டாக்ல தான் போயிட்டு ஆட்டோ வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டோ வேரியபிள். ஓகே. இன்ட் ஏ வந்து ஸ்டோர் ஆகுறது இங்கே ஸ்டாக்ல. ஓகே. யூ கேன் ரைட் இட் லைக் திஸ் ஆல்சோ ஆட்டோ இன்ட் ஏ. ஓகே. நவ் இப்போ வந்து நான் இதுக்கு எந்த வேல்யூ டிஃபைன் பண்ணல சாரி இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கலி? கார்பேஜ் வேல்யூ இல்லைன்னா அன்டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் இதோட ஸ்கோப் வந்து இது எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம் அந்த பிளாக்ல மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 1 செகண்ட்
அந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் இந்த இன்ட் ஏ கொடுத்திருக்கேன். டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் இது அவைலபிளா இருக்கு. இதோட ஸ்கோப் வந்து இந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான். அவுட் சைட் திஸ் ஃபங்ஷன் நமக்கு இந்த ஏ வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதான் சொன்னேன். ஸ்கோப் வந்து இது எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோ அங்க மட்டும் தான் இருக்கும். லோக்கல் வேரியபிள். இதோட லைஃப் டைம் வந்து இந்த பிளாக் வந்து முடியும் போது இதோட லைஃப் டைமும் முடிஞ்சிருக்கு. ஓகே. அண்ட் ஆட்டோ வேரியபிள்ஸ் ஆர் நாட் விசிபிள் டு லிங்கர். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி சொல்லவே தேவையில்ல. டு லிங்கர் அப்படின்னா லிங்கிங் அப்படின்னா என்ன? ഒരു ഫയൽ 2-3 ഫയൽ இருக்குல்ல. இன்னும் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் எக்ஸ்டர்னல் இருக்கிற ஃபைலுமாயிட்டு லிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்றதா அது. ஓகே. அது இப்ப ஆக்சுவலி இந்த ஏ வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் எழுதியிருக்கிற ஏ ஆக்சுவலி எனக்கு வேற எந்த இதே ப்ரோக்ராமிலே வேற இடத்துல எனக்கு ஆக்சஸபிள் கிடையாது. பின்ன எப்படி வேறொரு ஃபைல் போய் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூட தேவையில்ல. நமக்கு தெரிஞ்சது அண்டர்ஸ்டூட் தான். ஆட்டோ அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற பர்ட்டிகுலர் பிளாக்குக்கு மட்டும் தான் ஆக்சஸபிள். இட் இஸ் நாட் விசிபிள் டு லிங்கர். அவுட் சைட் த எக்ஸ்டர்னல் ஃபைல் எல்லாம் அவைலபிள் கிடையாது. ஓகே. now next is register storage class. register and auto both are same. ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸா இருக்கு. மத்தபடி இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் applicable to this register also. என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். இப்ப நம்ம ஆட்டோ சாரி இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோ ஆகும்னு நான் சொன்னேன். இப்போ வந்து ரெஜிஸ்டரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்டருங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். ரெஜிஸ்டர் மேபி ஆர் கேபிட்டலா தெரியல. நம்ம அது அவ்வளோக்கும் யூஸ் பண்றது இல்லை. மேபி ஸ்மாலா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. ரெஜிஸ்டர் இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டே அப்படின்னா என்ன இங்க நடக்குதுன்னா நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்றோம் கம்பைலர் கிட்ட. அதாவது இந்த ஏ வந்து நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அடிக்கடி யூஸ் ஆகுது. அதனால எனக்கு இது ஸ்பீடா எனக்கு வேணும். ஓகே. நல்லா ஃபாஸ்டா எனக்கு ஆக்சஸ் பண்ணணும். அதனால ப்ளீஸ் ஸ்டோர் திஸ் ஏ இன்டு த ரெஜிஸ்டர் அப்படின்னு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கு தான் இந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்றது. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாஸ்டஸ்ட் மெமரி எதுன்னு கேட்டேன்னா ரெஜிஸ்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஷே மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. கேஷை விட மெமரியை விட அதிகமா ஐ மீன் ஸ்பீடு இருக்கிறது வந்து ரெஜிஸ்டர் தான் ஃபாஸ்டஸ்ட் மெமரி. ஓகே. ஸோ நமக்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது போய் ரெஜிஸ்டர்ல போட்டோன்னா நமக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம் ரெஜிஸ்டர் இன்ட் ஏம் பண்ணிட்டோம்னா கம்பைலர் டிசைட் பண்ணும் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. அதாவது கம்பைலர் ஓகே இது டிசைட் பண்ணும் வேணும் ஐ மீன் ஓகே ஃபைன் ரெஜிஸ்டர் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா நமக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். அப்ப அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இந்த ஏ போய் ரெஜிஸ்டர்ல போய் ஒரு ஏதாவது மேபி ஒரு R1 ரெஜிஸ்டர்ல போய் இந்த ஏ போய் ஸ்டோர் ஆகும். அதெல்லாம் கம்பைலர் வந்து நினைக்கிறாங்க இல்ல ரெஜிஸ்டர் எதுவும் ஃப்ரீயா இல்ல நீங்க உங்களுக்கு இது தேவையில்லாம கம்பைலர் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? ஐ டோல் யூனா சேம் லைக் ஆட்டோ அப்படின்னு இங்க இது போய் ஸ்டாக்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ அதோட கம்பைலரோட டிசிஷன் தான். வி ஆர் ஜஸ்ட் கிவிங் ஏ ரிக்வெஸ்ட். ஓகே. அவ்வளவுதான். ரெஜிஸ்டர் வேரியபிள்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு பி ஸ்டோர்ட் இன் CPU ரெஜிஸ்டர் ஃபார் ஃபாஸ்டர் ஆக்சஸ். ஸ்டோரேஜ் லொகேஷன் வந்து இங்க இருக்கும். சிபியூல இருக்கும். CPU ரெஜிஸ்டர்ல இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் அன்அவைலபிளா இருக்குன்னா அது ஸ்டாக் மெமரியில தான் போய் ஸ்டோர் ஆகுது. இனிஷியல் வேல்யூ இதெல்லாம் நம்மளோட முன்னாடி சொன்ன ஆட்டோ மாதிரியே தான் கார்பேஜ் தான் இனிஷியல் வேல்யூ. ஸ்கோப் வந்து எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம் அங்கதான். லைஃப் டைமும் அதே மாதிரி தான். ரெஜிஸ்டர் வேரியபிள்ஸ் ஆர் நாட் விசிபிள் டு லிங்கர். எவ்ரிதிங் இஸ் சேம் லைக் ஆட்டோ. ஒன்லி த டிஃபரன்ஸ் இஸ் there is a chance that it's getting stored in the register. அது ஒன்று மட்டும் தான் இருக்கு. ஓகே. Now, நம்ம ரெண்டு ஸ்டோரேஜ் கிளாஸ் படிச்சோம். ஆட்டோ அண்ட் ரெஜிஸ்டர் படிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னா இது எங்க போய் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது? ஸ்டாட்டிக் மெமரி. நம்ம நேரத்தை முன்னாடி ஒரு ஸ்டாட்டிக் ஏரியா படிச்சோம்ல, இந்த ஸ்டாக் ஹீப் டேட்டா இந்த பாகம். இது ஸ்டாட்டிக் ஏரியா. இந்த ஸ்டாட்டிக் ஏரியால தான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் போய் ஸ்டோர் ஆகுது. அதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸ். அப்புறம் இனிஷியல் வேல்யூ நமக்கு முன்னாடி படிச்ச ரெண்டுக்குமே ரெஜிஸ்டர் அண்ட் ஆட்டோ இனிஷியல் வேல்யூ வாஸ் கார்பேஜ் இல்ல. ஆனா இதோட இனிஷியல் வேல்யூ வந்து 0. நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்கலி 0 எடுத்துக்கும். ஓகே. அப்புறம் இது வந்து ரெண்டு ரீதியில டிக்ளேர் பண்ணலாம். ஸ்டாட்டிக் வந்து இட் கேன் பி லோக்கல் ஆர் குளோபல். இட் கேன் பி லோக்கல் ஆர் குளோபல். ஓகே. இந்த பிளாக்குக்குள்ள ஏதாவது ஒரு பிளாக் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ ஏதாவது பிளாக்குக்குள்ள நம்ம இந்த ஸ்டாட்டிக் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்கோப் அந்த பிளாக்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா இது வந்து நமக்கு குளோபலாவும் டிக்ளேர் பண்ணலாம். குளோபலா டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலுக்குள்ள இப்போ a.cங்கிற ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல்ல வந்துட்டு ஆக்சசபிள் அந்த ஃபுல்
த்ரூ அவுட் அந்த ஃபைல் எண்டிங் வரைக்கும் இது ஆக்சசபிளா இருக்கும் குளோபலி. ஓகே, இது மெயினா ஏன் அப்படி சொல்றோம்னா அதே ஃபைல்னா தட் மீன்ஸ் இது எக்ஸ்டர்னலி அவைலபிள் அல்ல. வேற ஃபைல்ல போயிட்டு இது இருக்காது. இதோட குளோபலா இருக்கு. குளோபலா டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலுக்குள்ள எங்க வேணாலும் அதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகே, ஸோ இட் கேன் பி லோக்கல் ஆர் குளோபல். லைஃப் டைம் வந்துட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகுற வரைக்கும் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா இது லோக்கலா ஸ்டோர் பண்ணா கூட நம்ம லோக்கலா ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் ரிஸ்டோர்ட் வென் எ ஃபங்க்ஷன் எண்ட்ஸ். அதாவது திஸ் திங் அதோட விசிபிலிட்டி மேபி போகும். ஒரு ஃபங்க்ஷனல் நம்ம ஸ்டாட்டிக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அது ப்ரோக்ராம் பார்க்கும்போது கிளியர் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு. ஓகே, ஸோ அது இன்னொரு ஃபங்க்ஷன்ல மேபி அது பார்க்க முடியாது. அதோட விசிபிலிட்டி இருக்காது. பட் அதோட லைஃப் போகாது. அது லைஃப் போகாதுன்னா அது ப்ரோக்ராம் பார்க்கும்போது தெரியும். அது டிஸ்ட்ராய் ஆகுறது வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் எண்ட் பண்ணும்போது தான். அந்த ப்ரோக்ராம் முடியும் போது அந்த ஃபங்க்ஷன் எண்ட் பண்ணும்போது டிஸ்ட்ராய் ஆகாது. ஓகே, அண்ட் லிங்கர் விசிபிலிட்டி இட் இஸ் நாட் அவைலபிள் டு லிங்கர். தட் மீன்ஸ் இட் கேனாட் பி அக்சசபிள் அவுட் சைட் த ஃபைல். வேற ஃபைலு போய் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இது ப்ரோக்ராம் பார்க்கலாம். ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் ஓகே, நமக்கு எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை இன்ட் மெயின். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ நேரா வந்து எங்க கண்ட்ரோல் எங்க போகுது? ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் இதோட ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இங்க இருக்கு. பாருங்க, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஏன் டிக்ளேர் பண்ணலாம்? பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. அதனால நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இதே வந்து இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம இங்க மெயினுக்கு அப்புறம் தான் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன எழுதி இருந்திருக்கணும்? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இதுக்கு முன்னாடி கொண்டு கொடுத்திருக்கணும். ஓகே, நவ் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். கால் பண்ணும்போது இங்க பாருங்க ஸ்டாட்டிக்கா வந்து ஒரு வேரியபிள் கவுண்ட்ங்கிறது ஸ்டாட்டிக் இன்ட். ஸோ அது ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணலன்னா கூட அது ஜீரோ தான். அது இனிஷியலைஸ் பண்ணலன்னா கூட ஜீரோவா எடுத்துக்கும். பிகாஸ் அதோட ஆட்டோமேட்டிக் நம்ம படிச்சோம்ல ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைஸ் டு ஜீரோன்னு. நவ் கவுண்ட் பிளஸ் பிளஸ். கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னா கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். அப்போ இங்க வரும்போது அந்த கவுண்டோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும் இல்ல? ஸோ இது இங்க வந்து கவுண்ட் வேல்யூ 1. ஓகே, ஸோ இது வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நவ் நெக்ஸ்ட் இது முடிஞ்சது. ஸோ மெயின்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஓவர். கால் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கு. ஐ மீன் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு and the value got printed. Now again moving to the next statement. What is that? Again same function we are calling. Okay, so again calling the function. That time the static memory இது வந்து இது ஸ்டாட்டிக் இங்க இல்ல அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இது வந்து என்ன சொல்றது இனிஷியலைஸ் பண்ணிட்டே இருப்போம். லோக்கலி அப்படின்னா இது மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது இது கவுண்டோட வேல்யூ ஜீரோ இருந்துக்கும். பட் இட் இஸ் ஸ்டாட்டிக். நம்ம தான் படிச்சோம் அதோட லைஃப் ஃபங்க்ஷன் எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கு. ஓகே, சாரி ஃபங்க்ஷன் எண்ட் ஆகிற வரைக்கும் இல்ல, அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் அது லைஃப் இருக்கு. ஓகே, ஸோ அதனால இதோட வேல்யூ வந்து இப்போ 1 இருக்கு. அது அப்படியே தான் இருக்கும் தவிர ஸ்டாட்டிக் இது வந்து ஒரு டைம் தான் இனிஷியலைசேஷன் only one time. Initialization at once. இல்லைங்க? ஓகே, at once. ஓகே, ஒரு டைம் மட்டும்தான் வந்துட்டு இனிஷியலைசேஷன் நடக்குது. ஸோ ஜீரோ இது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே போகாது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி இது வேல்யூ வந்து 1 இருக்கு. ஸோ இது வந்து லைஃப் வந்து போகல. ஸோ எகெயின் இது வேல்யூ 1 கிடக்குது. ஸோ நவ் கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னா அந்த 1 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ 2 வந்து பிரிண்ட் ஆகுது. நவ் எகெயின் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எகெயின் ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இங்க போகும்போது நான் சொன்னேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகாது. ஆட்டோமேட்டிக்கலி இதோட லைஃப் போகல. முன்னாடி இருக்கிற வேல்யூ அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டே போகும் ஸ்டாட்டிக்னால. ஸோ 2ங்கிறது இருக்கு இப்போ. 2 பிளஸ் பிளஸ் அது 3 ஆயிருது. ஸோ 1 2 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸ்டாட்டிக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பா தெரியணும் இந்த டிஃபரன்ஸ். நார்மல் இண்டா நார்மல் இந்த ஸ்டாட்டிக் இல்லாம நார்மல் இண்டா இருந்தது அப்படின்னா இன்ட் கவுண்டா இருந்தது அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? இந்த வேல்யூ ஒவ்வொரு டைமும் என்ன இருக்கும்? ஜீரோ. இது 0 1 பிரிண்ட் ஆகி அடுத்த ராஷ்யம் 1 பிரிண்ட் ஆகும், அடுத்த ராஷ்யம் 1 பிரிண்ட் ஆகும். நார்மலா இருந்ததுன்னா ஐ மீன் லோக்கல் வேரியபிளா இருந்ததுன்னா. ஓகே,
This is also local. இது லோக்கலா தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் this is static. Okay, it's retain its value. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் வச்சுட்டு இதுல என்ன அதோட ஓகே இது குளோபலா டிக்ளேர் பண்ணிருக்கு. நம்ம சொன்னோம் இட் கேன் பி லோக்கல் ஆர் குளோபல். ஸோ குளோபலா வந்து ஸ்டாட்டிக் வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி வேல்யூ அப்படின்னு சொல்லி வேரியபிள் ஸ்டாட்டிக் இருக்கு. இதோட வேல்யூ 5. நெக்ஸ்ட் ஓகே அதெல்லாம் போக வேண்டாம். நம்ம ஸ்டார்டிங் இதுல இருந்து போகலாம். மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து போகலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை கால் பண்ணது. ஸோ கண்ட்ரோல் கோஸ் ஹியர். ஃபங்க்ஷனை கால் பண்ணதா. நவ் இங்க வந்துட்டு ஸ்டாட்டிக் ஒரு வேறொரு லோக்கலா வந்துட்டு ஒரு வேரியபிள் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. லோக்கல். திஸ் இஸ் லோக்கல். இதுக்கு நம்ம எதுவும் அசைன் பண்ணலாம். இனிஷியலைஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலாம். ஓகே நவ் ஸோ இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இது என்ன ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்கலி this is 0, right? Now value plus plus value plus plus போது 1 ஆகும். Okay, now again இது இப்போ 1 ஆயிருக்கு. ஓகே ஸோ நம்ம எதுவுமே ரிட்டர்ன் எதுவும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கு. இது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. நவ் நெக்ஸ்ட் இஸ் printf. printf %d வேல்யூ. ஓகே அதாவது இங்க வந்து வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நமக்கு இந்த வேல்யூ இந்த 5ங்கிறது பிரிண்ட் ஆகுமா இல்லைன்னா இந்த 1ங்கிறது பிரிண்ட் ஆகுமாங்கிறதா கொஸ்டின். ஸோ த ஆன்சர் இஸ் 5. இந்த குளோபல் வேல்யூ தான் போய் இங்க பிரிண்ட் ஆக போகுது. ஏன் பிகாஸ் நம்ம என்ன சொன்னோம் இது ஃபங்க்ஷன் எண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ போகாதுன்னு சொன்னோம். ஃபங்க்ஷன் டு ஃபங்க்ஷன் நமக்கு அது ரிட்டைன் இட்ஸ் வேல்யூ. பட் அவுட்சைட் சி இந்த இன்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல போய் பார்த்தேன்னா இதுக்கு விசிபிலிட்டி இல்ல. திஸ் இஸ் எ லோக்கல் வேல்யூ. திஸ் இஸ் எ locally declared static வேரியபிள். ஓகே இதோட விசிபிலிட்டி இங்க முடிஞ்சிருக்கு. இதோட லைஃப் டைம் இருக்கு. லைஃப் டைம் போகல பட் இதோட விசிபிலிட்டி முடிஞ்சது. ஸோ நவ் இங்க வந்துட்டு இது வந்து இந்த வேல்யூ வந்து இங்க வராது. பிகாஸ் திஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இத பார்க்க முடியும். ஓகே இதையோட விசிபிலிட்டி இதை பார்க்க முடியறது இங்க மட்டும்தான். பட் இதோட லைஃப் வந்து ப்ரோக்ராம் எண்ட் பண்ற வரைக்கும் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஓகே ஸோ நவ் த குளோபல் வேல்யூ 5 இருக்குல்ல. ஸோ இந்த 5 தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் குளோபலி டிக்ளேர் ஆயிருக்குனால த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் இதோட விசிபிலிட்டி இருக்கு. ஸோ திஸ் வேல்யூ வில் பி 5. ஓகே நவ் த ஓகே ஒன் மோர் ப்ரோக்ராம் இஸ் தேர். இதுல வந்துட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். 3மே ஸ்டாட்டிக்கா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளோபல் ஸ்டாட்டிக். குளோபலி வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். செகண்ட் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கலா டிக்ளேர் பண்ணிருக்கோம். லோக்கல் ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்சைட் ஃபங்க்ஷன். நவ் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கலி வேறொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு. ஓகே ஸோ 3 இருக்கு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது மெயின்ல இருந்து தான் தொடங்கும். ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டாட்டிக் இன்ட் g equal to 10. ஓகே ஜியில் என்ன வேல்யூ இருக்கு? g equal to 10. ஓகே நவ் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கண்ட்ரோல் இங்க வந்திருக்கு. ஓகே இங்க ஸ்டாட்டிக் இன்ட் g அதோட g ட வேல்யூ என்ன? 5. ஓகே இது g5 ஃபைன். நம்ம எதுவும் இங்க பிரிண்ட் பண்ணலாம், ரிட்டர்னும் பண்ணலாம். ஓகே எதுவும் பண்ணலாம், அங்க இருக்கு. ஓகே g equal to 5. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கு. இனி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்ல தெரியும் இந்த 5 வந்து கண்டிப்பா இங்க விசிபிள் கிடையாது. ஸோ 5 இங்க கண்டிப்பா பிரிண்ட் ஆகாது. பட் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம படிச்சிருந்தோம் குளோபல் இப்போ குளோபலா இருக்கிற வேல்யூ ஸ்டாட்டிக் வேல்யூ வந்துட்டு நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் குளோபல். ஸோ திஸ் 1 கேன் பி பிரிண்டட் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் it is not getting printed. It's getting this 10 is going to get printed. Why? Because same name இருக்கு பாருங்க. இங்க g ரெண்டு இங்க ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு, இங்க ஒரு லோக்கல் இருக்கு. ரெண்டும் சேம் நேம்ல இருக்கு. இப்ப நம்ம இந்த மெயினுக்குள்ள இருக்கிற ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். மெயினுக்குள்ள பிரிண்ட் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் அது இங்க மெயினுக்குள்ள அது இருக்கான்னு தான் பார்க்கும். ஓகே ஸோ மெயினுக்குள்ளேயே இது இருக்கு. அது அப்போ வந்து போய் அது குளோபலி இருக்கிற வேல்யூ எடுக்காது. ஸோ மெயின்ல இப்போ கரண்ட்லி என்ன இருக்குங்கிறதா செக் பண்ணும். ஸோ அதுதான் ஷேடோங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அதாவது ஷேடோயிங் திஸ் லோக்கல் வேல்யூ ஷேடோயிங் த குளோபல். ஓகே குளோபலை வந்து இங்க குளோபல் மறைஞ்சிடும். பிகாஸ் இந்த லோக்கலி இந்த மெயினுக்குள்ளேயே ஜி அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கு.
ஸோ அதுதான் வந்து போய் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த 3 ப்ரோகிராம் வச்சுட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஸோ திஸ் 3 கிளாஸஸ் நம்ம படிச்சோம். என்னென்ன படிச்சோம்? ஆட்டோ, தென் ரெஜிஸ்டர் படிச்சோம் அண்ட் ஸ்டாட்டிக் படிச்சோம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்ன். இது வந்து எக்ஸ்டர்ன் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி 3ல நம்ம சொன்ன ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இட் கேனாட் பி ஆக்சஸ் டு லிங்கர், இட் கேனாட் பி ஆக்சஸ் லிங்கர் அப்படின்னு சொல்லி 3லும் படிச்சோம். ஆனா இட் கேன் பி ஆக்சஸ் டு லிங்கர்னு சொல்றதுக்கு இது ஒண்ணு மட்டும்தான். அதாவது எக்ஸ்டர்ன் ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வேற ஃபைலுமாയിട്ട് லிங்க் பண்ண முடியும். வேற ஃபைல்ல இருக்கிற ஒரு வேரியபிளை வந்து நமக்கு ரெஃபர் பண்ண முடியும் இங்க இருந்துட்டு. ஓகே. இங்க இருந்து வேற ஃபைல் இருக்கிற ஒரு வேரியபிளை ரெஃபர் பண்ணி நான் அந்த வேல்யூ எனக்கு வேணா என்னோட ப்ரோக்ராம்ல நான் பிரிண்ட் பண்ண முடியும். நான் இங்கே டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டேன். அந்த வேரியபிள் வேற ஃபைல் இருக்கும். பட் அந்த ஃபைல் இருக்கிற வேரியபிளை நான் இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் எக்ஸ்டர்னோட பிரத்யேகதா. ஓகே. இது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? இது இப்போ இந்த குளோபல் வந்து ஸ்டாட்டிக்கும் குளோபலும் வெயிட் ஸ்டாட்டிக் எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னேன்? ஸ்டாட்டிக் மெமரியில. அதே மாதிரி தான் குளோபல் திஸ் எக்ஸ்டர்ன் ஸ்டோரேஜ் கிளாஸ்னா ஆக்சுவலி ஒரு குளோபல் தான். இட்ஸ் a global memory only. ஓகே. இது எங்க ஸ்டோர் ஆகுது? நமக்கு தெரியும் குளோபல் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகுறது ஸ்டாட்டிக் மெமரியிலன்னு சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஸ்டாட்டிக் மெமரியில தான் வந்துட்டு குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டோர் ஆகுறது. ஸோ திஸ் எக்ஸ்டர்னுங்கிறது ஆக்சுவலி ஒரு குளோபல் வேரியபிள் தான். ஓகே. ஸோ அது ஸ்டாட்டிக் மெமரியில் ஸ்டோர் ஆகுது. அப்புறம் நம்மளோட ஸ்டாட்டிக் வேரியபிள் மாதிரியே இனிஷியலைஸ் டு 0 ஆட்டோமேட்டிக்கலி 0வா இனிஷியலைஸ் பண்ணுது. ஓகே. இது ரெண்டும் பார்க்கணும். அப்புறம் இதோட ஸ்கோப் வந்து குளோபல். ஓகே. இதோட ஸ்கோப் வந்து குளோபல். தட் மீன்ஸ் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் இது ஆக்சசிபிள் ஆன அது மட்டும் இல்லாம இது மல்டிபிள் ஃபைல்ஸ் வேற ஃபைல் கூட இது ஆக்சசிபிள் தான். ஓகே. அண்ட் லைஃப் டைம் access till the end of the program and linger visibility object declared with extern are available to linger. இது இப்போ எக்ஸ்டர்ன் இப்போ குளோபலி நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே. அந்த ப்ரோக்ராம்ல நீங்க குளோபலி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க இன்ட் ஏ. அதுக்கப்புறம் தான் இன்ட் மெயின் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க எழுதுறீங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் a global declared variable. ஓகே. தட் மீன்ஸ் இது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ஸ்டாட்டிக் மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஆனா இது போய் வேற ஃபைல் கூட எக்ஸ்டர்னலா இருக்கிற வெளியில இருக்கிற ஃபைல் கூட லிங்க் பண்ணி வேல்யூல எடுக்க முடியாது. இந்த குளோபல் வேரியபிளுக்கு முன்னாடி எக்ஸ்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லிங்க் பண்ண முடியும். வேற ப்ரோக்ராமும் போயிட்டு லிங்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்க பார்க்கணும். ஓகே. ஸோ போத் ஆர் சேம். ரெண்டும் சேம் தான், குளோபல் தான். பட் திஸ் எக்ஸ்டர்ன் கீவேர்ட் இஸ் யூஸ் டு refer a variable in another file. Okay. So extern is mainly used to declare global variable defined in another file, enabling inter-file communication. ஓகே. ஸோ இது ப்ரோக்ராம் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ இங்க ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு. நான் சொன்னேன்ல இப்போ இங்க எழுதின மாதிரி இன்ட் ஏ அப்படின்னு எழுதுற மாதிரி ஒரு இன்ட் டோட்டல் மெயினுக்கு வெளியில இருக்கு. தட் மீன்ஸ் இட்ஸ் a global variable. ஓகே. நவ் ஒரு லோக்கல் வேரியபிள் இங்க இருக்கு சைஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்ன் இன்ட் டோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா இதோட மீனிங் என்னன்னா இது டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வேற ஏதோ ஃபைல் இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து இது ரெஃபர் பண்ணுது. அதுதான் இது ஆக்சுவலி இது வந்து ஒரு புதுசா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதோ இல்லைன்னா அதுக்காக ஒரு மெமரி கிரியேட் எல்லாம் ஆகாது. நார்மலி நம்ம இப்போ சைஸ் அப்படிங்கும் போது இன்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா சைஸுக்கான ஒரு மெமரி இங்க கிரியேட் ஆகும். பட் இதுக்காக மெமரி எதுவும் கிரியேட் ஆகாது. இஸ் ஜஸ்ட் ரெஃபரிங். இந்த ரெஃபர் பண்ணுது என்ன பண்ணுது? வெளியில எங்கேயோ ஒரு டோட்டல் ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல டோட்டல்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. அதை வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட் சொல்லுது. கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. அவ்வளவுதான். அந்த கம்பைலர் பார்க்கும்போது கம்பைலர் ஒன் பை ஒன் லைனா செக் பண்ணிட்டு போகும்போது இது பார்க்கும்போது ஓகே. இவங்க வேற ஒரு ஃபைல் கூட லிங்க் அப் பண்றாங்க அப்படின்னு கம்பைலருக்கு புரியும். ஓகே. ஸோ கம்பைல் டைம் எரர் எல்லாம் வராது. பட் மேபி சம்டைம்ஸ் லிங்கிங் எரர் வரும். பிகாஸ் அது கரெக்டா லிங்க் பண்ணல அப்படின்னால லிங்கேஜ் அது வேற மேட்ரு. எனிவே நவ் பிரிண்ட்எஃப்ல வந்து நம்ம டோட்டல் வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகே. ഇതൊന്നും ബോധേഡ് അല്ല. നമുക്കിപ്പം இந்த எக்ஸ்டர்ன் கீவேர்டு அப்படின்னா என்னன்னு புரியதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே. ஸோ பிரிண்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்னா இங்க வந்துட்டு டோட்டல் ஈக்குவல் டு 10 அதுக்கப்புறம் தான் கொடுக்குது. ஸோ டோட்டல் பிரிண்ட் ஆகாது. ஸோ ஓகே.
യെസ്. ഇത് எக்ஸ்டர்னலா நம்ம லிங்க் பண்ணும்போது வேற எங்கேயாவது இப்போ டோட்டல் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கம்பைல் பண்ணும்போது 2 ஃபைலும் கூட லிங்க் பண்ணணும். இந்த ஃபைலும் அந்த வேற எக்ஸ்டர்னல் ஃபைல் இருக்குன்னு சொன்னேன்ல அதுவும் லிங்க் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்குள்ள அந்த டோட்டலுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது போய் இங்கில பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகும். இப்போ ஒரு ஃபைல் இருக்கு. file1.c இதுல int total equal to 100 அப்படின்னு இருக்கு. ஓகே. இது மட்டும் தான் இதுக்குள்ள கொடுத்திருக்கு. ஒரு குளோபல் வேரியபிள். குளோபலா வந்துட்டு டோட்டல் 100 கொடுத்திருக்கு. file1.c போய் சேவ் ஆயிருக்கு. அனதர் ஃபைலு file2.c இதுதான் இப்ப நான் கரண்டா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல். அதுல போய் நான் என்ன பண்றேன்? ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்ன் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் இது வந்து குளோபலா ஒரு டோட்டல்ங்கிற டிக்ளேர் பண்றேன். நான் வந்து என்ன பண்றேன்? இதுல என்ன கொடுக்குது? எக்ஸ்டர்ன் இன்ட் டோட்டல் அப்படின்னா வெளியில இருக்கிற ஒரு ஃபைல்ல அனதர் ஃபைல்ல இருக்கிற ஒரு டோட்டல்ங்கிற வேரியபிள் நான் ரெஃபர் பண்றேன். அதுல இருக்கிற வேல்யூ நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே. தென் நம்ம என்ன பண்றோம்? டோட்டல் வந்து இங்க பிரிண்ட் பண்ண போறோம். we are printing total here. நமக்கு டோட்டல் எதுவுமே இங்க டிக்ளேர் பண்ணல. ஆக்சுவலி இங்க டிக்ளரேஷன் நடக்கல. இங்க ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் நடந்திருக்கு. முன்னாடி ப்ரோக்ராமில் ஆக்சுவலி இங்க ரெஃபர் அட்லீஸ்ட் பண்ணோம். இது வேறொரு இன்டு டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஓகே. இங்க எதுவுமே ஐ மீன் ரெஃபர் இல்ல. ஒரு வேறொரு குளோபல் வேரியபிள் இங்க கொடுத்திருந்தோம். ஓகே. பட் ஹியர் இட் இஸ் என்ன நடக்குது இங்க? எக்ஸ்டர்ன் இன்டு டோட்டல் அப்படின்னா இங்க ஜஸ்ட் டிக்ளரேஷன் எல்லாம் இல்ல. நான் வந்து வேறொரு ஃபைல் இருக்கிற டோட்டல வந்து ரெஃபர் பண்றேன். എന്നിട്ട് டோட்டல் பிரிண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இங்க என்ன வேல்யூ கிடைக்கும்? இது வந்து அந்த வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கம்பைல் பண்ணும்போது இப்படி கம்பைல் பண்ணணும். அதாவது ஜிசிசி file1 டாட் file1 டாட் சி தென் file2 டாட் சி இப்படிதான் கம்பைல் பண்ணணும். ரெண்டும் லிங்க் பண்ணாதான் உங்களுக்கு அது இந்த இந்த இது இந்த டோட்டல் எந்த ஃபைல்ல இருக்குங்கிறது நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அது கம்பைலேஷன் டைமில் இந்த லிங்க் பண்ணாதான் தெரியும். ஓகே. இது ரெண்டு ஃபைல் நேமும் கொடுத்தாதானே இந்த ஃபைல்ல இருக்கிற ஃபைல்ல போயிட்டு அந்த டோட்டல் எடுக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இங்க இருக்கிற 100 போய் இந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஆகும். ஓகே. இது வந்து ரொம்ப போதர் எல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த எக்ஸ்டர்னல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணனால மட்டும்தான் இது முடிஞ்சது. வேற ஃபைல் இருக்கிற ஒரு வேரியபிள் என்னால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் தெரிஞ்சா போதும். இது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? எக்ஸ்டர்னுங்கிறனா அது ஒரு குளோபல் வேரியபிள் தான். எப்பவுமே அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகுறது வந்து ஸ்டாட்டிக் ஏரியால தான். ஆட்டோமேட்டிக்கலி இது 0வா இருக்கும். இனிஷியலைசேஷன் இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சா போதும். ஓகே. திஸ் இஸ் ஆல் அபவுட் what storage classes. It's a very easy topic. Like, okay, so we'll see in the next class. Okay. So thank you so much.